இன்றைக்கி காலையிலேருந்துங்க நம்ம பாக்கியா ஒரு மாதிரி இருந்துச்சுங்க. சும்மா கத்திக்கிட்டே இருக்குது. அப்புறம் கண்ணுக்குட்டி மேலே தாவுது. அதுக்கப்புறம் நோட் பண்ணால் பிறப்புறுப்புலேருந்து சளி மாதிரி கோலை அடிச்சுதுங்க. அப்போ தான் புரிஞ்சுது பாக்கியா பருவத்துக்கு வந்துட்டான்னு. இதை நம்ம கொங்கு பக்கம் மெது வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் தான் காளையை சேர்க்கணுங்க. உடனே நம்ம தமிழ் அண்ணாவுக்கு ஃபோன் பண்ணி ஆனால் காளையை கூட்டிகிட்டு வாங்கண்ணான்னு சொல்லிட்டுங்க. இப்போ நம்ம காளையும் வந்துருச்சுங்க. நம்ம பாக்கியாவோட காளையை இப்போ சேர்க்க போகிறோங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லணுங்க. இப்போல்லாம் மாட்டுக்கு செனை பிடிக்கணுன்னா பருவத்துக்கு வரணுன்னா ஊசி மருந்துன்னு எல்லோரும் போயிடுறாங்க. மாடு என்ன சொல்கிறதுன்னு நம்ம முன்னோர்கள் நல்லா கவனித்தாங்க. அதனால் அதனோட இயற்கையான அறிகுறிகளை புரிஞ்சுட்டு சரியான நேரத்தில் காலை சேர்த்துனாங்க. இது எல்லாமே நம்ம முன்னோர்களுக்கு புத்தகத்தில் படித்து கிடச்ச அறிவு இல்லைங்க. மாட்டோடு சேர்ந்து வாழ்ந்து கற்றுக்கிட்டதுங்க. அதனால் நாமளும் மாட்டை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான தேவையை செஞ்சுட்டு இயற்கையோடு வாழ்வோங்க. நன்றி.